எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அமையுது? யோசனை எனக்கு பயங்கரம். இந்த இது வந்து அடிக்கடி இது மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்க. காலையில் படிக்கும்போதே கர்த்தர் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் நம்ம எந்த பாதையில் போகிறோம், நம்ம என்ன பதவிக்கு போகிறோம், என்ன சிந்தனைக்கு போகிறோம் அப்படிங்கிறது கர்த்தராலே வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு இன்றைக்கி காலையில் ஒன்று படித்தேன். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு வச்சுக்க, நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் கிடைக்கிது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு பிரியாணி கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? செம்ம சூப்பராக இருக்குது, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சோம், அப்படியே இதை செலக்ட் பண்ணேன், அதை செலக்ட் பண்ணேன், கடைசியில் பார்த்தா இது இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, டப்புன்னு எடுத்தேன், அது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தேன், கிழிஞ்சு போச்சு, கந்தலாக போயிட்டு எடுத்து 2வது நாள்லேயே நல்லா கஷ்டப்பட்டு ரொம்ப சீரகம் சம்பாரித்து 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சோம், கடைசியில் என்ன ஆச்சுன்னே தெரியல, நல்லா இல்லை. இப்போ என்ன சொல்லுவோம்? எல்லாம் என் தலை விதி, எனக்கு இப்படி கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ நல்லது நடக்கும்போது மட்டும் அது தலைவிதி இல்லையா? உனக்கு ஆண்டவர் கொடுத்தது உனக்கு நல்லது இல்லையா? நல்ல படிப்பை கொடுத்தாரு ஆண்டவர், உனக்கு விதிப்படி நடக்கலையா? கெட்டது கொடுக்கும்போது மட்டும்தான் உனக்கு விதிப்படி நடக்கா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். யோசனை வருதா உங்களுக்கு? மாத்திரை போட்டிய காலையில் ஒரு மாத்திரை போட்டுரு, அப்போ தான் ஒரு உள் காய்ச்சல் குறையும். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு காலையில் படித்தேன். இன்றைக்கி சங்கீதத்தில் என்ன போடுறது? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அப்படின்னு இருக்குது. அப்போ கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் அப்படின்னு இருக்குது. நமக்கு வழியை காண்பிப்பது, நம்மை நடத்துவது, கரம் பிடித்து அழைத்து செல்வது தேவனுடைய கிருபை. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இன்றைய தியானத்தோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பியூட்டிஃபுல் ஃப்ரூட், ரொம்ப அழகான ஒரு பழம் அப்படின்னு போட்டிருக்கு. வாட் இஸ் த ஃப்ரூட் காட் வாண்ட்ஸ் டு see from our lives? நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான கனி பழம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனி இருக்க வேண்டும் என்று, என்ன விதமான ஆமாம், ஆவியின் கனி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகிறார். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. He is not interested simply in church activities, but in kind of spiritual limit that is produced when we are in fellowship with Christ. சும்மா சிம்பிளாக வந்து காலையில் சாயங்காலம் சர்ச்சுக்கு போகிறது, அந்த சர்ச்சில் சிலுவையை துடைக்கிறது, பெருக்கிறது, செடிகளை வைக்கிறது, சுத்தமாக பராமரிச்சுக்கிறது, விழாக்களை கொண்டாடுறது, கமிட்டியில் இருக்கிறது, இது மாதிரியான சர்ச்சில் நீங்கள் தீவிர செயல்பாட்டாளர்களை இருப்பதை மட்டும் அவர் விரும்புகிறார். அதை மட்டும் அவர் விரும்புவதில்லை. பட் in the kind of spiritual limit that is produced when we are in fellowship with Christ. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும்போது என்ன விதமான ஆவிக்குரிய வரம்புகளை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? Too many Christians try to produce results in their own efforts instead of abiding in Christ and allowing His life to produce the fruit. நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிறோம், அதை அடைவதற்காக ஓடுகிறோம், அதை அடையும்படி தேவனை தேடுகிறோம். இதுதான் பிரச்சனையே. இங்கே போகும்போது என்னாகும்? நீங்கள் நினைத்தது நடக்கலைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், வெறுப்பு வந்துடும். உடனே நம்ம ஆண்டவர் மேல் கோவப்படுவோம், நமக்கு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிடும். இப்போ நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ கேட்கும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? நான் இது மாதிரி நினைக்கிறேன், சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படி தான் கேட்குறேன். நான் வந்து நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன், என்னை நோயிலிருந்து விடுபட செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை நீர் சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும், உமக்கு சித்தமா அப்படி கேட்குறான். இது எவ்வளோ பெரிய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். அப்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான வெற்றிகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். Too many Christians try to produce results in their own efforts instead of abiding in Christ and allowing His life to produce the fruit. அப்போ தேவன் நம்மிடத்திலே தங்கியிருந்து நம்முடைய மூலமாக அநேக கனிகளை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புவதை விட, நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். The fruit
tree does not make a great deal of noise when it produces its crop. ஒரு பழமரம் இருக்குது, நல்ல சுவையுடைய மாம்பழம், ஒரு 500 பழம் அந்த மரத்தில் தொங்குது. அந்த மாதிரி கையா முயான்னு கத்தி என்கிட்ட பழம் இருக்குது இடம் இருக்குன்னு கத்திட்டு கிடக்குமா? அப்படி செய்வதில்லை. It merely allows the life within to work in natural way and fruit is the result. அது என்ன பண்ணுது, முன்னாடியே இந்த வருஷம் இன்னும் பெரிய பழங்களை நான் பழுக்க வைக்கப் போகிறேன், எல்லாரும் வந்து என்னிடத்திலே பழம் வாங்கி கொள்ளுங்கள் எந்த மரமும் சொல்கிறதில்ல. அது இயல்பாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது, இயல்பாகவே தன்னுடைய கனிகளை கொடுக்கிறது, சுவையுள்ள பெரிய கனிகளை கொடுக்கிறது, நல்ல மரம். அப்போ இயல்பாகவே அதோட குணமே என்ன அர்த்தம், நல்ல குணங்களை கண்டுப்பது தான் அதோட குணம். It merely allows the life within to work natural way and fruit is the result. He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit, for without me you can do nothing. என்னிலே நிலைத்திருக்கிறவன் நானும் அவனிலே நிலைத்திருந்து நாம் மிகச்சிறந்த கனிகளை கொடுப்போம், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு யோவான் 15:5 சொல்கிறார். The difference between spiritual fruit and human religious activity is that the fruit brings glory to Jesus Christ. நம்ம நிறைய சடங்காச்சாரங்களை செய்கிறோம். நம்ம போய் கோயிலில் போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக தாவீது என்ன சொல்லுவார், ஒரு அண்ணன் என்ன சொல்லுவார், நம்ம அவனுங்களெலாம் விடக்கூடாது, அவனுங்களை அடிக்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவர் வந்து நேராலாம் அடிக்க மாட்டார், நாம் தான் சபைக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அடித்து வெளுக்க வேண்டும், அவனுங்களை பேச விடக்கூடாது, வாயிலே அடிக்கணும். அவன் எப்படி அப்படி பேசலாம், ஆண்டவருக்கு விரோதமாக எவன் பேசினாலும் நான் விட மாட்டேன். இது ஆண்டவருடைய ஆவியே அல்ல. சர்ச் ஆக்டிவிட்டீஸில் நான் தீவிரமானவனாக இருப்பேன், ஆண்டவருக்காக நான் தீவிர பற்றாளனாக இருப்பேன். இப்படி தான் பவுல் சொன்னார். சவுலாக இருக்கும்போது என்ன சொன்னார், எவன் ஆண்டவரை குறித்து பேசினாலும் நான் அடிப்பேன், கொல்லுவேன், வெட்டுவேன், ஜெயிலில் போடுவேன் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் மாறின பிறகு என்ன பண்ணார், நீ என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்க, நான் ஆண்டவருக்காக நிற்பேன், என்னை மூஞ்சில் காரி துப்பு, கப்பர் சேதத்திலும் உயிர் சேதத்திலும் எங்கே வேணாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன். என்ன விதமான மறுரூபத்தை அவர் மாற்றினார். இதுதான் நல்லா கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். நீங்கள் சபையில் தீவிரமான ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுறவங்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் பெரிய தீவிர சேகரத்தின் உறுப்பினராக இருக்கலாம், யார் உங்களை எதிர்த்து பேசினாலும் சண்டைக்கு போகலாம், நீங்கள் நல்ல அறிவுடையவராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. என்னாலே என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரிடத்திலே ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தர் உங்களிடத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய வாசனை உங்களில் அடிக்கும். அப்படிங்கிறது தான் இது. The difference between spiritual fruit and human religious activity is that the fruit brings glory to Jesus Christ. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு மகிமையையும் மனத்தையும் கனத்தையும் கொடுக்கிறதா? என்ன அவன் இப்படி பண்ணுறான், எப்போ ஆண்டவருக்கு மகிமையாக செயல்படுறாரு பார்த்தீங்களா? இப்படி எல்லாரும் சொல்லணும். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை போற்ற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். whenever we do anything in our own strength, நம்முடைய சொந்த வலிமையினாலே நம்ம எப்பொழுதெல்லாம் எதையும் செய்யும்போது we have a tendency to boast about it. நம்ம மனசுக்குள்ளே ஒரு அரிப்பு இருக்கும், இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன், ஒருத்தன் கூட வந்து சார் சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நீங்கள் நாசமாக போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் சுயமாக செய்கிறீர்கள். இயேசு என்ன சொன்னார், நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிங்க, எப்பா வாங்கப்பா, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் செல்லங்களா, இந்த பக்கம் வாங்கடா, வலது கை பக்கமாக வந்து நில்லுங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். நான் காவலில் ஜெயிலில் இருந்தேன், என்னை வந்து அடிக்கடி பார்த்தீங்க. நான் இப்போ மருத்துவமனையில் போய் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்து கிடந்தேன், என்னை வந்து விசாரித்து எனக்கு ப்ரெட்டு கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தேன், என்னை அடின்னு அடித்தாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க. எனக்கு சாப்பாடு இல்லாமல் பசியில் இருந்தேன், எனக்கு ஓடோடி வந்து இப்போ சாப்பாடு கொடுத்தீங்க. நீங்கள் தான் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு இயேசு கூப்பிட்டு அணைச்சிக்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ சாமி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நாங்கள் உங்களை பார்க்கல சாமி, உங்களை பார்த்துருந்தோம்னா நாங்கள் நிறைய செஞ்சுருப்போம், நாங்கள் ஒன்றுமே செய்யலையே, நாங்கள் நீ இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு யாராவது நல்லது செஞ்சுருப்பாங்க சாமி, நாங்கள் செய்யலை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் கிராமத்தில் போய் மக்கள் மத்தியில் ஏழைகளுக்கு நீங்கள் என்னத்தை செய்தீர்களோ அதை எனக்கு தான்ப்பா செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயோ நாங்கள் என்னங்க இதுக்கெல்லாமா சொல்லுவீங்க, எல்லா மனுஷனும் செய்கிறது தானங்க, நாங்கள் ஒன்றத்துக்கு லாய்க்கில்லாத பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரருங்க,
எல்லோரும் செய்வாங்க, நாங்களும் சாப்பாடு கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஏதோ 2 பேரும் எங்கள் சட்டை இல்லாமல் இருந்தால் என்ன எங்கிட்ட இருந்ததை கொண்டு போய் கொடுத்தேங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆண்டவரே? என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். இந்த செயலின் மூலமாக நீங்கள் அநேகருக்கு தேவனின் அன்பை காண்பித்திருக்கிறீர்கள். எங்கள் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, என் வீட்டில் இருந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்தேன், எவ்வளோ சந்தோஷம் நினைக்கிறேன் அவங்க முகத்தில். நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் இருக்க பழைய ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கணுமா? புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலையா? இவங்க ஒரு 1,50,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்க கணவர் ஒரு 1,50,000 சம்பாதிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவோடைய சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஏழைகளுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுப்பதில் மனசு வரல. என் பிள்ளைய போட்டிருந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு சூட் கேஸ் நிறைய அள்ளிட்டு போய் அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்தேன். ஏழைகள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இந்து மதத்தில் என்ன செய்வாங்க? புதியன புகுதலும் பழையன கழிதலும். பழைய ட்ரெஸ்ஸை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே எரிச்சிருவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய அன்பை எப்படி காட்டுறோம்? நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாத உணவுப் பொருட்கள், நமக்கு தேவையில்லாத பண்ட பாத்திரங்கள், நமக்கு தேவையில்லாததை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பெருமை பாராட்டிக்கிறோம். ஆஹா, ரொம்ப சூப்பர், அட்டகாசம், இப்படியா? அப்போ ஆண்டவருடைய கனி இதுவா? அதான் கேட்குறாரு. நாம் நம்மை எப்பொழுதெல்லாம் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். True spiritual fruit is so beautiful and wonderful that no man can claim credit for it. The glory must go to God alone. உண்மையான ஆவிக்குரிய கனி என்பது என்னவாக இருக்கணும்? ஐயோ, நான் ஒன்றுமே செய்யலை, நான் இதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது, ஏதோ ஆண்டவர் செய்கிறாரு, நான் கொடுத்துருவேன், அதை பற்றி நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க பிரதர், தயவுசெய்து. நான் செஞ்சேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, அது ஆண்டவர் செய்தார். நீங்கள் பாட்டு என்னை கொண்டு போய் எங்கன்னா மாட்டி விட்டுறாதீங்க. நான் ஏதோ என்னுடைய கடமையை மட்டும் செய்கிறேன், இதை நான் செய்யலை, ஆண்டவர் செய்ய சொன்னார், செய்கிறோம், யாருக்கும் தெரிவிக்க வேணாம் பிரதர், அமைதியாக இருங்க, வெளியில் சொல்லிடாதீங்க, ஆண்டவருக்கு மட்டும் மகிமை வரட்டும். இப்படியெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ இதுதான் அருமையான அழகான கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், தயவு, விசுவாசம், நற்குணம், இதெல்லாம் உங்கள் இடத்துல இருக்கிறதா? அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை நாம் பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டோம். ரோட்டரி கிளப்பில் என்னென்னா ஒரு 5000 பணம் கொடுத்துருப்பான், அதை பற்றி பக்கமாக முளமாக எழுதலைன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். அன்றைக்கி 5000 வந்து வாங்கிட்டு போனீங்க, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், எவனுக்கும் செய்ய மாட்டேன் அப்படிமா, பெரிய பிரச்சனையாக போயிடும். நம்ம சபையில் கூட பார்த்திங்கன்னா, இவர் சேர் வாங்கி கொடுத்தார், அவர் டீப் லைட் வாங்கி கொடுத்தார், அவர் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தார், அவர் ஏசி வாங்கி கொடுத்தார், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தார், இப்படி நிறையா சொல்லணும். ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, சார் என் பேரை சொல்லாதீங்க சார், ஆண்டவருடைய மகிமைக்கென்று நான் கொடுக்குறேன், தயவுசெய்து என் பேரை சொல்லிடாதீங்க, அது எனக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கும் பிடிக்காது அப்படின்னு பயபக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்வார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என் பேரை சொல்லுங்கள், இது மாதிரி எங்கள் கம்பெனிலேருந்து கொடுத்தோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆவிக்குரிய கனி எது, மாம்சத்தின் கனி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, விபசாரம், வேசித்தனம், வில்லி சூனியம், காம விகாரம், அசுத்தம், கொலைகள், பகைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன வருது? மாம்சத்தின் கிரியைகள். ஆகவே நீங்களே உங்களுடைய சொந்த திறமையினாலே ஏதாவது செய்ய போகிறீங்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக எதையும் செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய படிப்பு இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நீங்கள் படிக்கிறீர்களா, இல்லை நான் தனிப்பட்ட முறையில் படித்து மிகச்சிறந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக மிகச்சிறந்த ஆளாக வர வேண்டும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். உங்களினாலே அநேகர் பயன்பட வேண்டும். யாரும் வந்து நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட போனேன், அங்கே ஒரு கிறிஸ்டியன் அதிகாரி இருந்தாருங்க, உடனே என்னுடைய வேண்டுதலை கேட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்தாரு. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர். அப்படி ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நாம் வேலை செய்ய வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த, இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி அதிகாரிகளெல்லாம் படைச்சிருப்பாரா ஐயா, எப்படி பயந்து நடக்கிறாங்க, எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாரு, இப்படி ஆண்டவரை புகழ வேண்டும். இதுதான் பியூட்டிஃபுல் ஃப்ரூட் இல்லையா? இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இது எப்படி நடக்கும்? நீங்கள் வேதாகமத்தை படிக்கும்போது, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது, ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை படிக்காத நாட்கள் இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசாத நாள் இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அதனால் நான் பேசலை, சொல்லவே சொல்லாதீங்க. உலகத்தில் யாரிடத்துல பேசுகிறீங்களோ பேசலையோ, காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா
இன்றைக்கி நீங்கள் என்னை சுகமாக எழும்ப பண்ணீங்க, நன்றி ஆண்டவரே. எனக்கு உடல் சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, அறிவை தாங்க. இதை நாம் கேட்கிறோம். இன்றைக்கி யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். அபாய்ட் இன் மீ, என்னிலே நிலைத்திருங்கள், அண்ட் ஐ இன் யூ, நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆஸ் த பிரான்ச் cannot bear fruit of itself, கிளையானது கொடியானது தனக்குத்தானே கனியை கொடுக்க முடியாது என்பதில் எக்ஸப்ட் இட் அபாய்டத் இன் த வைன். அப்போ திராட்சை கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் ஒழிய தனியாக கனி தராது. நோ மோர் கேன் ஈ எக்ஸப்ட் ஈ அபாய்ட் இன் மீ. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களாலும் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் உங்களால் கனி கொடுக்க முடியாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் பைபிளை படித்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு நிலைத்திருப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்காமல் வெளியே தப்பி தப்பி ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆண்டவரும் வெளியில் போயிடுவார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம் பிரதர், பார்த்தீங்களா? சும்மா அப்படியே ஆவியை இறங்க வச்சு அப்படியே புஷ்ஷுன்னு ஆக்கிட்டார். நீ இறங்க வச்சியா, ஆண்டவர் இறங்கினாரா? நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்போ நிறைய ஊழியக்காரர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே உம்மை இறக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய ஆதாயம் பண்ணலாம், அநேக பேரை ஏமாற்றி பல கோடிகளை சம்பாதிக்கலாம் ஊழியக்காரராக இருந்து. ஆனால் உள்ளபடியே கனி தரும் ஊழியத்தை செய்வது யார்? அப்போ பவுல் ரொம்ப வேதனைப்பட்டார். ஏதோ வெறுப்புனாலேயோ இல்லை எதுனாலேயோ ஆண்டவரை சொல்கிறீங்களா, சரி சொல்லுங்கப்பா அப்படின்னு போயிட்டார். ரொம்ப வேதனை. அந்த காலத்திலேருந்தே இயேசு கிறிஸ்து போனதுலேருந்து, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே கூட ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா விஷயம், அங்கே ஒரு 15 பேர் உங்களை பற்றி பேசி பிரச்சாரம் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக குரூப்பாக போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே இயேசுவை பற்றி ஊழியம் பண்ணிவிட்டு அங்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு தான். அதை பேதுரு சொல்கிறான், தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நம்மளாலே கிடையாதுங்க, உங்கள் பற்றி இயேசு நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ஊழியம் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க. யோ அவன் பண்ணுறது பண்ணட்டுங்க, நம்மோடே சேராதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு இயேசு சொன்னார். இயேசு உயிரோடு இருக்கும்போதே இயேசு வச்சு சம்பாதிச்சவன், இயேசு செத்த பின்னாடி பேதுரு காலத்திலே சம்பாதிச்சான், பவுல் காலத்திலே சம்பாதிச்சான், இன்றைக்கி வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நாம் உணர்வடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களில் நிலைத்திருந்தால் உங்களுடைய பெயரை தேடுறீங்களா, உங்களுடைய பேருக்கான மகிமையை தேடுறீங்களா, இயேசு கிறிஸ்துவின் பேருக்கான மகிமையை தேடுறீங்களா? இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம செய்தி சொல்லியிருக்கோம், இவ்வளோ தூரம் சர்ச்சில் நம்ம ஈடுபட்டிருக்கோம், நம்மளை மதிக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வீழ்ந்துபட்டீங்க. அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, இருமாப்பாயிராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். என்ன எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கார். இந்த அன்பு உங்களில் இருக்கிறதா? அன்பு என்னானே தெரியல நிறைய பேருக்கு. அதனால தான் பவுல் அன்பை பற்றி அவ்வளோ விலாவாரியாக சொல்லிக்கிறான் இல்லையா? அப்போ ஆவியின் கனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா ஆண்டவர் பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் உங்களை விட மாட்டார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம 2 பேர் சேர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய அநேக கனிகளை கொடுப்பீங்க. லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வருவீங்க. ஆண்டவரை மட்டும் எந்த காலத்திலையும் விடாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் தேவன் உள்ளிந்திரியங்களே ஆராய்ந்து பார்க்கிறார். இவன் எதுக்கு வரான்? பணம் பதவிக்காக நம்மளை கும்பிட்றானா, அல்லது உண்மையான வாழ்க்கைக்காக நம்மளை கும்பிட்றானா அப்படின்னு பார்ப்பார். அப்போது இன்மையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவியின் கனி உடையவர்களாக, அழகான கனி உடையவர்களாக இருங்கள் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?